So very good afternoon, students. So today we are going to see about internet protocol. Like last class, what we have seen is we have seen different techniques in IP address. That is, we have seen what is subnetting, supernetting, and all those things. Classless addressing, classful addressing. அதெல்லாமே பார்த்தோம். சரியா? So இப்போ வந்து we are going to see IPv4 and IPv6. IPv4 ஓட header format எப்படி இருக்கும்? அதுல என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க? That is what we are going to see. Okay, this is a very important and interesting topic. So listen the class very carefully. Right? I'll say we will start with IPv4. IPv4 னா என்ன சார் அப்படினு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் புரோட்டோகால்ல ரெண்டு வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா IPv4, another one is IPv6. இது வந்து ஏற்கனவே நீ புரோட்டோகால் சூட் படிச்சிருப்ப. சரியா? TCP/IP புரோட்டோகால் சூட் படிச்சிருப்ப. நான் இன்டர்நெட் வெர்ஷன்ஸ் தான் மாத்திருக்கேன். மத்த எல்லா ஆபரேஷனும் சேம் தான். IPன்றது சேம். IPv4 இருந்தாலும் சரி, IPv6 இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃபார்மட்ஸ் and as well as வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னா ஐபிக்கு சப்போர்ட்டிங் புரோட்டோகால்ஸ் என்ன சொல்லிருப்பேன்? IGMP, ICMP, ARP, RARP இது எல்லாமே முன்னாடியே சொன்னதுதான். ஓகேவா? சார் அப்ப ஐபி புரோட்டோகால் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it will not have any error control, flow control mechanism. Last classல we have seen ICMP. எதுக்காக ICMP யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். சரியா? ஐபில தனியா flow control, error control mechanismலாம் இல்ல. But it has the supporting protocol. அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த மாதிரி supporting protocols இருந்து வாங்க முடியும். சரியா? சோ இப்போ இதுல first version நம்ம என்ன பார்க்கறோம்னா IPv4 பார்க்கறோம். IPv4ல as I said before it is a 32-bit address. Understand that? 32-bit address. அதான் என்ன சொல்லிருப்பேன்? 4 பில்லியன் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிருப்பேன். ஏன்னா அது அட்ரஸ் ஸ்பேஸ் என்னன்னா அட்ரஸ் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 பில்லியன் கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? சோ தட் இதுல என்ன சொல்றோம்? 32-bit address அப்படின்னு சொல்றோம். 32-bit addressனா என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா it has 4 byte address. சரியா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா first byte, second byte, third byte and fourth byte. சரி, இதெல்லாம் 32-bit address னு சொல்றோம். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன். பைனரி நோட்டேஷன் and as well as dotted decimal notation அப்படின்னு சொல்லிருந்தேன். சரியா? சோ அப்போ ஒரு IP address IPv4 address 32-bit address னு சொல்றோம். அப்படி இல்லனா 4 byte address னு சொல்லலாம். and then அதை எப்படி சொல்லலாம்? பைனரியில ரெப்ரசன்ட் பண்ணலாம் and then dotted decimalலயும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருந்தேன். சரியா? ரைட். சோ இப்போ IPv4 உடைய ஹெட்டர் என்ன அப்படின்னு பாரு. it is a very interesting concept. ஏன்னா அந்த IPv4 உடைய டேட்டா ஃபார்மேட் and as well as எப்படி fragmentation நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கனா you will understand the complete network. எப்படி வந்து ஒரு பாக்கெட் வந்து ஃபார்மேட் ஆகுது, எப்படி வந்து ரவுட் ஆகுதுன்றதை நீ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? So this is the IPv4 data format. As I said before, any protocol or any functions which will have its own format. MAC ன்னு சொன்னாலும் it has a format. Ethernet னு சொன்னாலும் it has a frame format. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா IPv4 datagram நம்ம சொல்றோம்ல, அதோடைய ஃபார்மட் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். சரியா? சோ இதோட ஹெடர் லெந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will vary from 20 byte to 60 byte அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்றேன்? 20 byte to 60 byte சொல்றேன். கம்பைன் பண்ணா it has this much of bits. சரியா? அதோட கம்ப்ளீட் லெந்த் எப்படி இருக்கும்னா டேட்டாவோட சேர்த்து இவ்வளவு பிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த ஹெடர்ல you have lot of fields. சரியா? என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு பாரு. Just I will give you the overview first and then one by one நான் சொல்றேன். சரியா? first thing வந்து பாத்தீங்கன்னா version 4. சரியா? 4 bits அப்படின்னு சொல்றோம். இப்போ நாம என்ன யூஸ் பண்றோம்? IPv4 யூஸ் பண்றோம். சரியா? so this particular field will tell you which version of protocol we are using. என்ன version of protocol நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, so that இந்த டேட்டாகிராம் வந்து இந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து இந்த வெர்ஷன் தான் ஐபி யூஸ் பண்ணுதுன்னா அதுக்கு வர ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கு வர டேட்டா எல்லாமே அந்த IPv4ல இருந்தா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். IPv6 ஃபார்மேட் அது சப்போர்ட் பண்ணாது. சரியா? சோ என்ன வெர்ஷன் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this version bits. ரைட்? and then header length. header lengthனா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்டரோட டோட்டல் லென்த் எவ்வளவு அப்படின்னு சொல்றது தான் இந்த பர்టిక్యులர் பிட். இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிருக்கோம்னா 20 to 60 bytes சொல்லிருக்கேன். என்ன சொல்லிருக்கேன்? 20 to 60 bytes அப்படின்னு சொல்லிருக்கேன். அப்ப ஹெடர் லெந்த் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா if there is option field. சரியா? ஆப்ஷன் ஃபீல்ட்னு ஒன்னு இருக்கு. அந்த ஆப்ஷன் ஃபீல்ட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெடர் லெந்த் எப்படி இருக்கும் அப்படின்னா 5 into 4 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதான் 20 ன்னு சொல்றேன். புரியுதா? option field, there is an option field. சரியா? sorry, there is no option field. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 byte இருக்கும். இல்ல அந்த ஆப்ஷன் ஃபீல்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ அதோட கம்ப்ளீட் மேக்ஸிமம் ஹெடர் லெந்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it will be reach to 16. சரியா? 15 into 4 that is 60. அப்ப அதான் என்ன சொல்றேன்னா ஹெடர் லெந்த் will vary from 20 bytes to 60 bytes அப்படி சொல்றேன்.
சரியா and then service byte என்ன சார் அப்படி பாத்தீங்க அப்படினா கவனி சோ இந்த சர்வீஸ் பைட் வந்து பாத்தீங்க அப்படினா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டட் சர்வீசஸ் அப்படி இருந்துச்சு சரியா அதை எப்படி இப்போ மாத்திட்டாங்கன்னா சர்வீஸ் பைட்ஸ் அப்படி சொல்லிருக்காங்க சரியா it has a separate format I'll explain that சரியா it has a separate format and then வந்து பாத்தீங்கன்னா total length என்னது complete length header உடைய complete length எவ்வளவு இருக்கும் அப்படி சொல்றது இந்த total length field சரியா and then this is very important fields identification flag and as well as fragmentation இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா very important concept இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படி பாத்தீங்க அப்படினா fragmentationக்காக யூஸ் பண்ணுவோம் அந்த fragmentation பத்தி தனியாவே இருக்கு I explain that சரியா அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது one by one identification fields என்ன flags என்ன fragmentation என்ன சொல்றேன் புரியுதா சோ இந்த 3 fields எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படி பார்த்தா fragmentation purpose-க்காக யூஸ் பண்றோம் அப்படி சொல்றேன் சரியா and then time to live ஏற்கனவே சொல்லிருக்கேன் எல்லா டேட்டாகிராம் எல்லாரும் சொல்லிருக்கேன் time to live அப்படி சொல்லிருக்கேன் time to live என்னன்னா அந்த டேட்டா எவ்வளவு நேரம் வந்து ரவுட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதை எஸ்டிமேட் பண்ணி டைம் டு லிவ் கொடுத்திருப்பாங்க சரியா சோ ஒரு ரவுட்டர் காணும் போதும் அது என்ன பண்ணும்னா டிக்ரிமென்ட் பண்ணிட்டே போகும் டைம் டு லிவ் வந்து என்ன அப்படினா அந்த வேல்யூ வந்து டிக்ரிமென்ட் பண்ணிட்டே போகும் சரியா சோ if any router ஏதாவது ஒரு ரவுட்டர் ரீச் பண்ணும்போது அது 0 ஆயிடுச்சு அப்படி பாத்தீங்கன்னா it will be discarded சரியா so time to live is the information which gives the router that this particular datagram is active இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படி சொல்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது time to live சரியா சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் தெரியாம நிறைய இடத்துல சுத்திட்டே இருந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா அது என்ன நடக்கும் கன்ஜெஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு டிராஃபிக் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சரியா சோ டைம் டு லிவ் முடிய வரைக்கும் பாத்தீங்கன்னா சுத்திட்டே இருக்கும் டைம் டு லிவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா it will be discarded so time to live is a very important field and then protocol 8 bits என்ன protocol IPv4 யூஸ் பண்றோம் ரைட் ஆனா IPv4 யார் யூஸ் பண்ணுவா மேல ஒரு டேட்டாவை IPv4 ஹெடர்ல கமெண்ட் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ணுவோம் சரியா அப்ப அந்த ஒரிஜினல் டேட்டா யார் கொடுக்கறாங்க எந்த protocol கொடுக்கறாங்க அப்படி சொல்றதா this particular field protocol 8 bits சரியா and you know what is header checksum it is used for error correction and reduction techniques சரியா and then பாத்தீங்கன்னா source IP address and destination IP address this is the same IP address என்ன சொல்றோம் 32 bit address source உடைய IP address இது வந்து destination உடைய IP address சரியா சோ இந்த source address IP address destination address எந்த இடத்துலயும் மாறவே மாறாது எந்த ரவுட்டர் காணாலும் சரி இந்த source IP address destination address மாறவே மாறாது புரியுதா ரைட் the last one is option இதுதான் சொன்னேன் ஆப்ஷன் fields இருந்துச்சுனா அதோட மேக்ஸिमम லெந்த் எவ்வளவு ஹெடர் லெந்த் எவ்வளவு 60 இருக்கும் ஆப்ஷன் field இல்லனா என்ன சொல்லிருக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா 25 ஆகும் சொல்லிருக்கேன் ரைட் சோ this is the IPv4 datagram format சரியா one by one பாரு first thing என்ன சொல்லிருக்கேன் அப்படினா service bits சரியா இது எக்ஸ்பிளைன் பண்ணனும்னு சொல்லிருக்கேன் சர்வீஸ் பிட்னா என்ன சார் அப்படினு பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன சொல்லிருப்போம் டிஃபரன்ஷியேட்டட் சர்வீசஸ் அப்படி சொல்லிருப்போம் அதோட ஃபார்மட் வந்து இதுதான் சரியா அது வந்து பாத்தீங்க அப்படினா if you take this particular இதுல வந்து பாத்தீங்க அப்படினா 8 bits இருக்கும் சரியா இதுல first 3 bits என்ன சொல்லுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா precedence அப்படி சொல்லுவோம் இப்போ நம்ம யூஸ் பண்றது என்ன சர்வீஸ் டைப் முன்னாடி யூஸ் பண்ணது என்ன differentiated services சரியா இந்த சர்வீஸ் டைப்ல ஃபர்ஸ்ட் 3 பைட் என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா it is a priority அது என்ன சொல்லணும் அப்படினா priority நான் ஏற்கனவே என்ன சொல்லிருக்கேன் டேட்டாகிராம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல process பண்ண முடியல கன்ஜெஷன் நடந்துச்சுனா ரவுட்டர் என்ன பண்ணனும் சொல்லிருக்கேன் டிஸ்கார்ட் பண்ணனும் சொல்லிருக்கேன் டிஸ்கார்ட் பண்றது வந்து அப்படியே வந்து சும்மா வந்து டிஸ்கார்ட் பண்ணிடாது it will see the priority இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஹை priority இருந்துச்சுனா அந்த டேட்டாகிராம் என்ன பண்ண கூடாது டிஸ்கார்ட் பண்ண கூடாது லோ priority டேட்டாகிராம் தான் டிஸ்கார்ட் பண்ணனும் அப்ப அந்த இன்ஃபர்மேஷனை சொல்றது யாருன்னா இந்த 3 bits சரியா and then next 4 bits is very very important DTRC இந்த பிட் வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா என்னென்னலாம் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா DTRC which means minimizing delay maximizing throughput maximize reliability and minimize cost each and every bit has its own value சரியா அது பாத்தீங்க அப்படினா it defines one particular specification அதே மாதிரியே இந்த 4 பிட்ல ஏதாவது ஒரு பிட் தான் 1 இருக்கும் ஒரு டேட்டாகிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4 பிட்ல ஏதாவது ஒரு பிட் தான் அது 1 இருக்கும் இது எல்லாமே 0வா இருக்கும் சரியா depending upon the application it will vary இப்போ பாருங்க சோ இப்போ பாருங்க நார்மல் பிட் எல்லாமே 0 இருக்கும் சரியா சோ இப்போ இது 0 1 minimize cost minimizingனா லாஸ்ட் பிட் 1 இருக்கும் சரியா இப்படி இருந்துச்சுனா அது என்னது maximize reliability இந்த மாதிரி இருந்துச்சுனா maximize throughput and if it starts with 1 it is minimizing delay சோ இதெல்லாம் எதுக்கு சார் யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா
different types of protocols. அந்த protocol என்ன சப்போர்ட் பண்ணும், என்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்ஸா இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலையபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கணும். டேட்டா பல்க் ஆஃப் டேட்டாவா இருந்துச்சுன்னா அங்க என்ன இருக்கணும், த்ரூபுட் வந்து மேக்ஸிமைஸா இருக்கணும். சரியா, இந்த மாதிரி யூ ஹேவ் சர்டன் கண்டிஷன்ஸ். இப்போ இங்கே பாருங்களேன் டேட்டா, சரியா, பல்க் ஆஃப் டேட்டா இருந்துச்சுன்னா என்னது, த்ரூபுட் வந்து மேக்ஸிமைஸ் இருக்கணும். அப்போ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, அந்த செகண்ட் ஃபீல்ட் வந்து எனேபிள் ஆயிருக்கணும். சிமிலர்லி if SNMP மேனேஜ்மெண்ட் புரோட்டோகாலா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் பிட் வந்து எனேபிள் ஆயிருக்கணும். ஏன்னா இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ரியாலிட்டி. சரியா, சோ நவ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி சர்வீசஸ். சரியா, சோ இது இல்லாம முன்னாடி யூஸ் பண்ணதுல வந்து டிஃபரன்ஷியேட்டட் சர்வீசஸ்னு சொல்லுவோம். அந்த பிட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா சிமிலர், அந்த பிட்ல the லாஸ்ட் பிட் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிட் ரிசர்வ்ட் மாதிரி லாஸ்ட் 2 பிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 6 பிட்ஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா 3 ஆ பிரிச்சிருப்பாங்க. 3 ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 3 பிட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, பிரியாரிட்டிக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா, சோ இங்க யூஸ் பண்ண மாதிரி அங்கே பிரியாரிட்டிக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. இஃப் இன் கேஸ் பிரியாரிட்டிக்கு யூஸ் பண்ணனா இந்த 6 பிட்ஸ்மே எதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா டிஃபரண்ட் சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. புரியுதா? ரைட். அண்ட் நவ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா fragmentation. சரியா, இப்போ இந்த fragmentation, இந்த fragmentation வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்றோம், வாட் இஸ் fragmentation? நேத்து கிளாஸ்ல நான் சொன்னேன், ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சரியா, அப்ப அதை என்ன பண்ணணும் அப்படின்னா I have to segregate into each and every bits. கரெக்டா, அத சின்ன சின்ன ஃப்ரேம்ஸா பிரிக்கணும். சரியா, சின்ன சின்ன ஃப்ரேம்ஸா பிரிச்சு அத வந்து நான் என்ன பண்ணனும் அப்படினா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். that particular process is called as fragmentation. ஒரு கம்ப்ளீட் டேட்டா பிட்ஸ் தனித்தனியா பிரிச்சு அத என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படினு சொல்றேன். you have lot of logic behind that. சரியா, lot of logic behind that அப்படினு பாத்தீங்க அப்படினா நல்லா கவனி. first thing வந்து பாத்தீங்கன்னா you have to understand what is MTU. first length என்ன அப்படின்றது தெரியணும் உங்களுக்கு. சரியா, so length of bits என்ன அப்படினு பாத்தீங்கன்னா if you take this particular data, சரி, header இதெல்லாம் விட்டனா minimum length என்னது 46 bits, 46 bytes. சரியா, so அப்ப எந்த data format எடுத்துட்டாலும் சரி, if you take any particular frame or any format that it has a minimum length. சரியா, so இப்போ ஒரு டேட்டாகிராம் நாம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னொரு புரோட்டோகால்ல தான் என்ன பண்றோம் அப்படினா என்கேப்சுலேட் பண்றீங்க. கரெக்ட்டா, இன்னொரு டேட்டாகிராம்ல தான் என்கேப்சுலேட் பண்ணுவீங்க. சரியா, so இப்போ பாத்தீங்க அப்படினா give me a minute. so இப்போ பாத்தீங்க அப்படினா so each and every protocol will have its own length. சரி, இவ்வளவுதான் லென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த டேட்டாகிராம நீ வந்து அந்த புரோட்டோகால்ல நீ என்கேப்சுலேட் பண்ண போற அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா you have to adjust your datagram in such a way that it fits that particular frame. இந்த MTU-ன்றது என்னன்னா maximum transfer unit. சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் IPv4 நம்ம யூஸ் பண்றோம். IPv4 நம்ம யூஸ் பண்றோம். மேல வந்து பாத்தீங்கன்னா we get information from HTTP டேட்டா வந்து அந்த டேட்டா எப்படி இருக்கணும்னா இந்த IPv4ல ஹெடர் லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ டேட்டா லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ அதுக்குள்ள இருக்கணும். அதுக்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும், என்கேப்சுலேட் பண்ண முடியும். அப்படி இல்லனா என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாவை பிரிச்சு யூஸ் பண்ணணும். சரியா, சோ இப்போ நம்ம சொல்றோம்னா இவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்றோம்ல, that is called as maximum transfer unit. சரியா, maximum transfer unit, that is maximum length of any datagram அப்படினு சொல்றோம். சரியா, சோ அப்ப அந்த maximum lengthக்குள்ள என்கேப்சுலேட் பண்ண முடியலனா தான் டெக்னிக்கலா நாம என்ன சொல்றோம்னா fragmentation போணும் அப்படின்னு சொல்றேன். சரியா, we are going for fragmentation. இப்ப பாத்தீங்கன்னா if any protocols, எல்லா protocols எடுத்துட்டோம்னா அதோட maximum transfer unit எப்படி இருக்கும்னு பாரு. சரியா, இந்த மாதிரி இதுதான் வந்து maximum transfer unit, இவ்வளவுதான் இருக்கணும். இத தாண்டி இப்ப இந்த protocol யூஸ் பண்ற ஆனா டேட்டா இத தாண்டி இருந்துச்சு அப்படினா என்ன பண்ணணும், fragment பண்ணணும். that is பிரிச்சு சென்ட் பண்ணணும். சரியா, so now you understand what is fragmentation. fragmentation என்னன்னு புரியுதா? சரியா, சோ அது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டோகால்ஸ்மே என்ன பண்றோம் அப்படின்னா IPv4 யார் வேணா யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். கரெக்ட்டா, சோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் என்கேப்சுலேட் பண்ணிருப்பாங்க. இப்ப பாரு, இந்த இத ஒரிஜினல் ஹெடர், இந்த ஒரிஜினல் ஹெடர் கூட என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த புரோட்டோகால் டேட்டா வந்தாலும் இந்த ஹெடருக்குள்ள தான் இருக்கும். சரி, ஹெடரை தாண்டி இந்த டேட்டா அதுக்கு மேலதான் ஹெடர் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சரியா, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன டேட்டாவா இருந்தாலும் சரி அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த MTU குள்ள டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். சரியா, சோ மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட் குள்ள தான் அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டா இருக்கணும். அப்படி இல்லனா it has to undergo fragmentation. சரியா, so now you understand what is fragmentation. fragmentation என்னன்னு புரியுதா? சரியா, நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் fragmentation it is dividing the data bits. ஆனா எதுக்காக பண்றோம்னு இப்ப புரியுதா? மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட் குள்ள இல்லனா டேட்டாகிராம பிரிப்போம் அப்படினு சொன்னாங்க. சரியா, இப்போ பாரு, இப்போ I'll explain what is identification bits, what is flags and what is fragmentation. சரியா,
ஐடென்டிஃபிகேஷன் பிட்ஸ்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பிரிக்கிறோம் சரியா, டேட்டாவை ஒரு டேட்டாவை என்ன பண்றோம், 3ஆ பிரிக்கிறேன், 4ஆ பிரிக்கிறேன், எப்படி வேணா பிரிக்கலாம் சரியா. தட் இஸ் அந்த ரவுட்டர் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கு, ஒரு அதாவது ஒரு லேன் இருக்கு, அண்ட் தென் அடுத்து வேனுக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேனுக்கு சப்போர்ட் ஆகுற மாதிரி என்ன பண்ணணும், அதை ஃபிராக்மெண்ட் பண்ணி சென்ட் பண்ணணும். இல்ல வேன்ல இருந்து லேனுக்கு வருது அப்படின்னா என்ன பண்ணணும், லேனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதை மாத்தணும் சரியா. So identification bits is nothing but data எப்படி பிரிச்சாலும் சரி அந்த fragment எந்த டேட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற bits தான் அது identification bits. Using the source address and the identification bits we can able to understand which particular data இந்த fragment ஆன bit வந்து எந்த டேட்டா வந்து கண்டுபிடிக்க முடியும். So that is called as identification bits சரியா. அப்புறம் next one is flag bits. Flag bits னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it will have three types சரியா. அதாவது 3 types னா 3 fields இருக்கும். அதுல இத பாத்தீங்க அப்படினா first thing நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், first field யூஸ் பண்ண மாட்டோம், பட் ரெண்டு field இருக்கும். that is do not fragment and more fragment அப்படினு இருக்கு சரியா. do not fragment னா என்ன சார் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த field enable இருக்கு, இந்த field 1 இருந்துச்சுனா அந்த டேட்டாவை பிரிக்கவே கூடாது, fragment பண்ண கூடாதுன்னு அர்த்தம் சரியா. if in case routerால அத fragment பண்ணாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படினா it has to discard that particular packet சரியா. அதை சொல்றது யாருன்னா இந்த d field, புரியுதா சரியா. சோ ஒரு டேட்டாவை பிரிக்கணுமா பிரிக்க கூடாதான்னு சொல்றது இந்த ஃபீல்ட். if it is enabled அந்த டேட்டாவை என்ன பண்ண கூடாது, பிரிக்கவே கூடாது. that is you should not fragment. and similarly more fragments இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா பிரிக்கிறோம், இப்போ இது ஒரு கம்ப்ளீட் டேட்டா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 3ஆ பிரிக்கிறீங்க 4ஆ பிரிக்கிறீங்க அப்படினா இதுல என்ன பண்ணிருப்போம் அப்படினா the more fragments bit what it will tell is இன்னும் fragments இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா இப்போ மொத்தம் 4 இருக்கு சரியா, 1 2 3 4 இந்த 4 bits இருக்கு, 4 fragments இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 fragmentsலயும் இந்த bit enable ஆகணும் 1ல இருக்கும், which means இது முடியல இன்னும் இருக்குன்னு அர்த்தம் சரியா. லாஸ்ட் bitல மட்டும் என்ன இருக்கும், லாஸ்ட் fragmentல மட்டும் என்ன இருக்கும்னா இந்த bit 0வா இருக்கும், which means முடிஞ்சிருச்சு இன்னும் இதுக்கு அப்புறம் fragments இல்ல அப்படின்னு சொல்றது. சோ more fragments இருக்கா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த பர்టిక్యులர் field சரியா. and then இன்னொன்னு என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த fieldல fragmentation இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா fragmentation offset அப்படின்னு சொல்லிருக்கேன் சரியா. fragmentation offset என்ன அர்த்தம்னா அந்த fragmentation எங்க நடக்கணும், எந்த பொசிஷன்ல நடக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் fragmentation offset. புரியுதா இப்போ fragmentation னா என்ன, அப்புறம் identification bits னா என்ன, flag bits னா என்ன, and fragmentation offset னா என்ன சரியா. இதுக்கு ஒரு just ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, just go through that right. so இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா see this is the complete data, அதாவது ஒரு 4000 bytes இருக்குது, ஒரு டேட்டா இருக்கு, அதை என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா we are fragmenting it சரி. என்ன பண்றேன், fragment பண்றேன். எப்படி சார் fragment பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனி பாரு 0 to 1399 first fragment, அடுத்தது 1400 ல இருந்து 2799 this is second fragment, and then இது வந்து பாத்தீங்க அப்படின்னா third fragment 2800 ல இருந்து என்னது 3999 இது வந்து பாத்தீங்க அப்படின்னா third fragment அப்படின்னு சொல்றோம். புரியுதா ரைட்டா. so if now you understand what is fragment என்னன்னு புரியுதா ரைட்டா. இதுல அதுல உள்ள இருக்க ஃபீல்ட்ஸ் என்னன்னு இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரியா. இந்த fragment offsetனா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு சரியா, அதோட fragment வேல்யூ என்ன, ஆஃப்செட் வேல்யூ என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பைட் இதுல வந்து 8 ஆல தான் டிவைட் பண்ணுவோம் எப்பவுமே சரியா. ஃபர்ஸ்ட் பைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா it is divided by 8 சரியா. சோ என்னது byte 1 byte is equal to 8 bits சரியா. சோ இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 0, ஃபர்ஸ்ட் fragmentக்கு 0, and செகண்ட் ஆஃப்செட் ஃபீல்ட் பாரு, செகண்ட் fragmentக்கு என்ன இருக்கு 1400 divided by 8, and similarly third வந்து பாத்தீங்கன்னா 2800 divided by 8 சரியா. so this is the offset field. offset field எப்படி கால்குலேட் பண்றோம்னு புரியுதா ரைட். so இப்போ இத எடுத்துக்கோ, இதுதான் this is the real time example சரியா. அப்போ இந்த 0 to 3099 எப்படி fragment பண்ணிருக்கேன், fragment 1 fragment 2 and fragment 3. நல்லா கவனி சரியா. அங்க சொன்ன மூணு ஃபீல்ட் என்ன சார், ஐடென்டிஃபிகேஷன் ஃபீல்ட்னா என்ன, flag ஃபீல்ட்னா என்ன அப்படின்றத தெளிவா இதுல சொல்லிருப்பாங்க சரியா. சோ இப்போ பாரு ட்ரிபிள் இது ஏதோ fragment 1 பிரிச்சிருக்கோம், 2 பிரிச்சிருக்கோம், 3 பிரிச்சிருக்கோம் சரியா. சோ இங்க பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஃபீல்ட் இதான் ஐடென்டிஃபிகேஷன் ஃபீல்ட்னு சொன்னோம் சரியா. 14 5 6 7 நீ எத்தனை fragmentsஆ பிரிச்சா கூட இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஃபீல்ட் மாறவே கூடாது. ஏன்னா இந்த ஒரிஜினல் டேட்டாவை தான் என்ன பண்ற தனித்தனியா பிரிச்சு ரன் பண்ற. சோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஃபீல்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேமா தான் இருக்கும் சரியா, எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்கும் சரியா. சிமிலர்லி இந்த flag field பாரு, இப்போ இத என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிருக்கேன் கரெக்ட்டா, சாரி மூணா பிரிச்சிருக்கேன் ரைட். சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா it tells more fragments, there is more fragments, இது வந்து third. அப்ப என்னது it tells there is no fragments, இதுக்கு அப்புறம் fragments இல்லன்னு சொல்லுது.
once again நான் fragment 2 இன்னொரு ரவுட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டா பிரிக்கலாம். this is fragment 2.1 fragment 2.2 அப்படி பிரிக்குது. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஃபீல்ட் மாறாது. சரியா? so now you understand what is fragmentation. சரியா? அப்ப IPv4 னா என்ன, அதோடைய ஃபார்மட் என்ன, ஹெடர் ஃபார்மட் என்ன, and then fragmentation என்ன அப்படின்றத clean explain பண்ணிருக்கோம். right? any doubts here? any doubts? Thank you students. Thank you for watching. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.